நிக்கிற நாள் பேசிட்டு போறது? என்ன மேடம், சௌக்கியமா? லுக் இன்ஸ்பெக்டர், அந்த ஆளு கருணாகரனும் ஸ்னேகாவும் சேர்ந்துக்கிட்டு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. எனக்கு அந்த குழந்தைங்க கடத்தலுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல. மீதி ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாமா? கிளம்புங்க. நோ நோ நோ, நான் ஏன் அட்வொகேட் இல்லாம வர மாட்டேன். அட்வொகேட்டா? வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனியோட இணைஞ்சு நாட்டுக்கு எதிராக சதி பண்ணிருக்கீங்க. குழந்தைங்களை கடத்தி கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவா எந்த அட்வொகேட்டும் வாதாட போறதில்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் லாயர் அசோசியேஷன்ல முடிவு பண்ணிருக்காங்க. என்ன மிரட்டுறீங்களா? குழந்தைங்களை கடத்துறது நான் தானே, எதை வச்சு சார் சொல்றீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உங்களால நிரூபிக்க முடியுமா? வெளிநாட்டு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டது, ஆளுங்களை செட் பண்ணி குழந்தைங்களை கடத்தினது, டாக்டர் காஞ்சனாவை கடத்தினது, எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, சாட்சியும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பிஞ்சு குழந்தைங்க உடம்புல டயாபெட்டிக்ஸ் நோயை செலுத்தி அது மூலமா பணம் சம்பாதிக்க திட்டம் போட்டீங்களே, அந்த குற்றத்துக்கு நீங்க காலம் ஃபுல்லா ஜெயில இருக்கணும். லுக், இந்த கேஸ் நிக்காது. எனக்கு எதிராக யார் வந்து சாட்சி சொல்லுவா? அத கோர்ட்ல பாத்துக்கலாம். போலாங்களா? சக்கர மேடம், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீதான் என்னோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். கண்டிப்பா மேம். சௌந்தரவள்ளி, எஸ் சார். மேடம் கூட்டிட்டு வாங்க. ஏய் முத்துலட்சுமி, எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா நான் டீசெண்டா நடந்துக்குவேன். அடம் பிடிச்சிங்க தரன்னு எடுத்துட்டு போவேன். என் மேல கை வச்சா ஒட்டுமொத்த டாக்டர் சமூகமே எனக்கு ஆதரவா கொடி பிடிப்பாங்க. யூ ஹேவ் டு ஃபேஸ் லீகல் ப்ராப்ளம்ஸ். மேடம், டாக்டருக்கு படிக்கிறது உயிரை காப்பாத்துறதுக்கு, உயிரை அழிக்கிறதுக்கு இல்ல. டாக்டருங்கிறவன் நோயை குணப்படுத்துறதுக்கு, நோயை உருவாக்குறதுக்கு இல்ல. உங்களை மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த மருத்துவ சமுதாயத்துக்கே கெட்ட பேர். உங்களுக்கு ஆதரவா ஒரு டாக்டரும் வந்து இருக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர், என்ன ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்காதீங்க. இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு வரட்டும். எனக்கு நானே ஆஜராகி லூப்போல்ஸ் வழியை எப்படி வெளியே வரன்னு மட்டும் பாருங்க. சௌந்தரவள்ளி, சொல்லுங்க என்ன சார். பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க மேடம். அட வாமா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். வாமாங்கறே, வாமா, நடமா.
என்னை விட்டு போயிடாத. எவ்வளவு ஆசாசியா காதலிச்சோம், எவ்வளவு கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடுவுல என்னென்னமோ நடந்துருச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நீ மட்டும்தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, நீ மட்டும் குற்றவாளி இல்ல, என் மேலேயே தப்பு இருக்கு. எவ்வளவு வசதியான குடும்பத்துல பிறந்தவ நீ. என்ன மனசார காதலிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக ஏழை குடும்பத்துல பிறந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை நான் எப்படி எப்படி இல்லாம வாழ வைப்பேன். எவ்வளவு கனவுகளோட நீ இருந்திருப்ப. ஆனா நான் எதையுமே செய்யலையே. உன்னுடைய நிழல்ல தானே நான் வாழும்போது கழிச்சிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்துல நீ என் மேல கோவப்பட்டது தப்பே இல்லை. உமா நான் உன் மேல கோவப்பட்டது கூட நீ என்ன வெறுத்ததுக்காகவோ இல்லை என் கூட சண்டை போட்டதுக்காகவோ இல்லை உமா. Because I always love you. குஷிக்கு நீ ஒரு நல்ல தாயா நீ இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன் மேல கோவப்பட்டேன், உன்னை வெறுத்தேன். ஆனா அதெல்லாம் நான் நினைச்சதெல்லாம் தப்புங்கிறத நீ புரிய வச்சுட்ட. தன்னந்தனி மனுஷியா குழந்தையை காப்பாத்துறதுக்கு பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சேடி அவளை காப்பாத்துறதுக்கு குண்டடி படுறதுக்கு துணிஞ்சிட்டிய. நீ நிரூபிச்சிட்ட நீ அவன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கங்கிறத நிரூபிச்சிட்ட. உமா ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாத. எனக்கு நீ வேணும். நிறைய நடந்துருச்சு. நம்ம கடந்த காலத்துல தப்புகள் நிறைய நடந்துருச்சு. போனது போகட்டும். இனி நம்ம வாழணும் உமா. நாம வாழணும். நீ நான் குஷி 3 பேரும் ஒரு குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழணும். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதடி. எனக்கு உன் கூட வாழணும் உமா. என்னை விட்டு போயிடாத உமா. உமா ஐ லவ் யூ உமா. ஐ லவ் யூ so much. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத உமா. என்னை விட்டு போயிடாத உமா. என்ன மன்னிச்சிருமா. இனிமே நான் கூட எதுக்காகவும் சண்டை போட மாட்டேன். ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. நாம வாழணுமா. நாம ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என்னடா நீ திடீர்னு துப்பாக்கி குண்டுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு கிடக்க ஒன்னா இருந்தா நான் என்ன ஆயிருப்போம். குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிருக்க மாட்டேனா. குஷி பழிச்சிட்டாலங்க. எனக்கு அது போதும். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போக கூடாது. போக மாட்டேன். என் கூடவே இருக்கணும். நம்ம வாழவே இல்லை உமா. நம்ம வாழணும். இனியாவது நம்ம சந்தோஷமா வாழணும். ஓகே? அப்பா குஷி குஷி வாமா. குஷி வாமா. குஷி ஏய் குஷி வா. அம்மா கிட்ட வா. நீ பேசு.
குஷி குஷி அப்பா என்னடா தங்கம்? வீட்டுக்கு போலாம்ப்பா. தாத்தா பாட்டிய பார்க்கணும். குஷி, தாத்தா பாட்டி கிட்ட தான் நம்ம போக போறோம். முதல்ல நீ அம்மா கிட்ட பேசு. எனக்கு அம்மா வேண்டாம். அம்மா கிட்ட இருந்தா என்ன தாத்தா பாட்டி வீட்டுக்கே விடாது. நான் உங்ககிட்ட பேசினா கூட அம்மாக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு சித்தியை பிடிக்கும், ஆனா அம்மாக்கு பிடிக்காது. எனக்கு அம்மா வேண்டாம்ப்பா. யானை தாத்தா வந்து கூட்டிட்டு போட்டோம். குஷி நீங்க, நான், சித்தி, தாத்தா பாட்டி, சித்தப்பா எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். வாங்கப்பா, குஷி வாங்கப்பா. அப்பா கிட்ட சொல்லுங்க சித்தி. குஷி என்னம்மா நீ? உமா இல்ல, அது அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ பேசுறதெல்லாம் நீ இல்ல. அது அவ அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் தாத்தா வீட்டுக்கு போகணுங்கிறா. நீ வந்து கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும். பரவாயில்லைங்க, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு அம்மாவா இருக்கிற எந்த தகுதியும் எனக்கு இல்லைங்க. எனக்கு ஈகோ தான் பெருசுன்னு இத்தனை நாளா இருந்துட்டேன். நான் என் பொண்ணை என்னைக்காவது ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சிருப்பேனா? எப்படிங்க அவளுக்கு என் மேல பாசம் வரும்? குழந்தைங்க மனசு கண்ணாடி மாதிரி. பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதானே பிள்ளைங்களும் இருப்பாங்க. குஷி கிட்ட நீங்க, மாமா, அத்தை, ஸ்னேகான்னு எல்லாருமே பாசம் வச்சிருக்கீங்க. அவ அந்த பாசத்தை திருப்பி கொடுக்கறா. வெறுப்ப மட்டுமே காட்டின என்ன வெறுத்துட்டா. என்ன ஐசியூ வார்டுல இத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? குழந்தைய கூட்டிட்டு உள்ள வந்திருக்கீங்க, வெளியில போங்க முதல்ல. ஸ்னேகா, நீ கொஞ்சம் குழந்தையோட விளையாட நான் இங்க இருக்கேன். வா. எப்ப கண்ணு முழிச்சாங்க? இப்பதான் டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன் சார், கண்ணு முடிச்சா இன்ஃபார்ம் பண்ணணும்ல? சாரி சிஸ்டர். அவங்க உடம்புல இருந்து புல்லட் எடுத்தாச்சு. ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஃபுல் ரெஸ்ட் தேவை. ஓகே டாக்டர். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கங்க. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலா இருக்கு. இது இப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்பதான் பேஷண்ட் சீக்கிரமா ரெக்கவர் ஆவாங்க. ஓகே, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கங்க. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே. வாங்கப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உமா, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கும்போதே நான் கூடும்போது என் கூட வந்திருந்தேன்னா இந்த குண்டடி உனக்கு பட்டிருக்குமா? இந்த பார், நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். இவங்க சங்காத்தமே வேணாம். வா போலாம். அப்பா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்க மாப்பிள்ளை தான்.
இவர் மட்டும் வரலன்னா என் நிலைமைய நினைச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன செத்து இருப்பேன். ஆனா இவர் என்ன காப்பாத்திட்டாரு. அன்னைக்கு இவர் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா என் மகளை எப்படி நான் காப்பாத்திருக்க முடியும்? உடம்புல துப்பாக்கி குண்டு பாஞ்சும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இன்னும் நான் செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்குன்னு தானே அர்த்தம். பாருங்கப்பா, இனிமே என்னோட வாழ்க்கை என் உயிரை காப்பாத்தின என் புருஷன் கூட தான். இனிமே ராஜீவை விட்டு நான் பிரிய மாட்டேன். இவர் இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன். அத்தை மாமா சொல்றபடிதான் இனி நான் நடப்பேன். அப்பா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்ட, இனிமே அவனோட சேர்ந்து வாழ முடியாது. கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கின புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஏய், நீ நிறுத்துறா. நான் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா, நான் உங்க மகளா இருக்கிறத விட இவருக்கு பொண்டாட்டியா இருக்கதான் ஆசைப்படுறேன். என் முன்னாடி இவரை தரக்குறைவா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இதுதான் முடிவா? முடிவில்லப்பா, ஆரம்பம். என் வாழ்க்கை பயணத்தை சரியான பாதையில் ஆரம்பிக்க போறேன். முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்கப்பா. நானே என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன். என்னடா சொல்லி என் பொண்ணைய மாத்தின? உமா, இவனை நம்பாத. இவன் நடுவாத்துல விட்டு போயிடுவான். இது வரைக்கும் உருப்படி என்ன செஞ்சிருக்கான் சொல்லு? ஒரே ஒரு நாளாவது உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருக்கானா? அன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைச்சான், உன்னையே வீட்டை விட்டு துரத்தினான். இன்னைக்கு உன் பொண்ணை தொலைச்சு நின்னா. இது பாரு, பேசாம என் கூட வந்துரு. இவனை நம்புனா நீ நடுத்தருவுக்கு வந்துருவ. அப்பா ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. வாழ்வோ சாவோ இனிமே எனக்கு என் புருஷன் கூட தான். இவரும் குஷியும் தான் ஏன் வாழ்க்கை. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? இவனை காதலிச்சது. அந்த தப்புலேருந்து போராடி உன்னை மீட்டு கொண்டு வந்த. ஆனா திருப்பி அதே தப்ப நீ பண்ற. வேண்டாவுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இனிமே எல்லாமே என் புருஷனும் என் பொண்ணு மட்டும்தான். அது ஓகே, ஆனா எனக்கு எல்லாமே நீதானம்மா. ஓ சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பல. நான் வரேன், உடம்பு பார்த்துக்க.